ஏங்க நம்ம ஜவ்வாது ஹில்ஸ்க்கு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வாங்க. நீங்க பார்த்தீங்களா நம்ம சின்ன வயசில் விளாண்டது. நம்ம பாடியே பைக் ரைட் போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். சைட் வியூவிங். இது நம்ம டூ வீலர் வந்து ஒன்றும் செக் பண்ணல. ஸோ நம்ம ஓவராக ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரெண்டாவது கொண்ட ஊசிக்கு தான் சிலப்பதிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. யானை சத்தம் வருதா கைஸ்? இப்போ நான் ட்ரை பண்ணுறது யாரும் ட்ரை பண்ணாதீங்க, தெரியல. Spider, I love you. I too love you. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. யானை சத்தம் வருதா? வழியை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நம்ம கிளம்பிடுவோம். யானை லத்திய பாரு, யானை லத்தி இங்க சுட சுட இருந்ததுன்னா பக்கத்துலதான் இங்க எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். போட்டு கொஞ்சம் காஞ்சு போயிருந்ததுன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்குன்னு அர்த்தம். ஆனா இந்த சைட்லாம் யானை எலிஃபென்ட் வந்து நிறைய கிராஸ் பண்ணிருக்குங்க. ஒரு சில வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த வால்பாறை டு அதிரம்பள்ளி ரோட் மாதிரி தான் இதுலயும் நிறைய இதெல்லாம் எலிஃபென்ட்ஸ்லாம் கிராஸ் ஆகுதுன்னு பார்த்தேன் ஒரு சில வீடியோஸ்ல. தொட்டாசினி பார்த்தீங்களா நம்ம சின்ன வயசில் விளாண்டது. இப்போ இவ்வளோ வயசாகி விளாண்டாலும் ஜாலியாக இருக்கு பாருங்க. அங்க பாரு, எப்படி வருது பாத்தியா? கொய்யால இப்போ அப்படியே சில்லுன்னு மழை பெய்யணும், எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்குமே மழை பெய்யா. யானை வந்து நடுவில் நின்று எப்படி வியூவிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பாட்டி ஏதாவது ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஏதாவது கோப்ரோ இல்லைன்னா டிஜே ஏதாவது ஒன்று வாங்கணும். டிஜே ஆக்ஷன் 5 ப்ரோ வாங்கிடலாமா? ஸ்ட்ரைட்டா பீமன் நீர்வீழ்ச்சி கிட்ட போயிட்டு குண்டலகேசி வந்துருச்சு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் பாத்தீங்களா? இந்த இதெல்லாம் இப்போ வந்து ஊட்டி அந்த மாதிரி மைண்ட் ரோட்லாம் வச்சிருந்தாங்க. இது இப்போ எல்லாருலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா? சப்போஸ் வண்டி இடிச்சதுன்னா கூட உங்களுக்கு அப்படியே தள்ளி விட்டுரும், போய் நேரம் குத்திட்டு அந்த பக்கம் விழாது. ஸோ நல்ல ஒரு இதுதான் அது. மேக்சிமம் எல்லா ஹில்ஸ்லையுமே அது கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ரோலாக உள்ளது அது டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரோலர் மாதிரி உள்ளது பேர் என்னன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன் நானும். ஆஹா ஜில்லுன்னு இருக்கே கிளைமேட்டு. லைட்டா வெயில் அடிக்குது, அதே இதுல செம்ம ஜில்லுன்னு இருக்கு. பரவாயில்ல. தண்ணி தான் வருதா என்னன்னு தெரியல. வளையாபதி வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் பேர் வச்சிருக்காங்க. ஓ, ஐம்பெரும் காப்பியங்களா? அப்ப எத்தனை கொண்ட ஊசி வருதுன்னு தெரியலையே. அந்த கொண்ட ஊசி வளைவுன்னு போட்டிருக்குல்ல, கொண்டை ஊசி வளைவுன்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு கீழே வந்து எத்தனின்னு போட்டிருக்கு, அதை பாத்தியா? நேரா இருக்கு. சீவக சிந்தாமணி
அங்கே நான் சொன்னது இங்கே வந்துருச்சு பேர். எத்தனாவது கொண்டை ஊசி படைகள் இதில் இருக்கு? இல்லையே, போடலையே. ஒரு சில இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டிருப்பாங்க. ஐயோப்பா இவ்வளோ பெருசாக இருக்கு. வா 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 வா. இதுதான் ஒரு வியூ பாயிண்ட்னு நினைக்கிறேன். இதுதானே அதை வாட்ச் டவர் தான் இது. என்ன கனவு தொண்டா ஒரே வெட்ட வழியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த சீவக சிந்தாமணின்னு போட்டிருந்தது இல்லையா, அந்த கொண்டை ஊசி வளைவு, அது அந்த கிட்ட தான் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டவர் ஒன்று இருக்கு. அது மேலே தாங்க இருக்கும். இங்க பாருங்க வியூஸ் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம ஹைட்டாக இருக்கு. அந்த நடுவில் இருக்கிற மரம் தான் எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கு. இது தெரில ஹைட்டு. இது நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு. அது தெரியுதுங்களா? அதோ தெரியுது பாருங்க வீடெல்லாம் இருக்கிறது. குட்டி குட்டியாக அழகாக இருக்கு. சரி ஓகே கைஸ், நம்ம ஃபால்ஸ்க்கு போகிறது டைம் ஆச்சு போகலாம். கைஸ் இப்போ நான் ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணாதீங்க. இங்கே ஒரு இடம் இருக்குது, ஆனால் எல்லாம் ஃபுல்லாக இங்கே சரக்கு பாட்டில் தாங்க இருக்குது. இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதெல்லாம் பாதாளமாக இருக்குது. பாருங்க இதுக்கு இது இங்கே கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் எதுவும் கிடையாது. ஸோ என்னோட டிஸ்க்ளைமர் என்னன்னா, இங்கே பாதுகாப்பு இல்லாமல் யாரும் இங்கே வராதிங்க. வாட்ச் டவர் வந்துட்டு அப்படியே போயிருங்க. ஜஸ்ட் நான் இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன். குடிக்காரர்களுடைய அராஜகங்கள் தாங்க முடியவில்லையே. ஓ சாரி, மதுப்பிரியர்கள். கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜமுனா மருத்தூர் அந்த ஊருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். இன்னும் மழை போயிட்டு தான் இருக்கு. மழை பார்த்தா ரோடு பாருங்களேன் எப்படி செம்மையாக இருக்குன்ட்டு. அப்படியே நிசப்தமான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை. அந்த திக் ஃபாரஸ்ட்டுக்கே உண்டான அந்த சவுண்டு பாருங்களேன். இந்த ஸ்பைடோ யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். சூப்பராக ஜம்முன்னு இருக்கு. ஃபீல் லைக் குட். சரி ஓகே வாங்க போயிட்டே இருப்போம். இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி போகணும். தண்ணி வருதா என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். அந்த வேலை நம்ம அங்கே போய் பீமன் ஃபால்ஸில் போய் கண்டினியூ பண்ணோம். ஓகே ரைஸ். நம்ம அங்கே என்ட்ரி டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம வந்து வண்டி கொண்டு வரலாம். ஃபுல்லாக கான்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க. 2 வீலர் 4 வீலர் எல்லாமே கொண்டு வரலாம்.
டாரிஃப் என்னன்றது நான் உங்களுக்கு வந்து அந்த இதில் ஷார்ட்ஸ் இதில் போட்டிருப்பேன், சின்ன கிளிப்பில் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா, வண்டிக்கு வந்து 2 வீலர்னா 10 ரூபா. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதில் கிளிப்பிங்கில் பார்த்துக்கோங்க. அப்போதான் வந்து ரோடு போட்டிருக்காங்க, இது ரொம்ப நல்ல காரியம். அதுவும் கான்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க, பரவாயில்ல. ஃபுல்லாக அட்வென்ச்சர் ரோடு தான் இருக்குது, ஆஃப் ரோடு தான், பார்த்து பொறுமையாக தான் வரணும். ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற 4 வீலர்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வாங்க. அது மாதிரி பைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கிற வண்டியை வந்து பார்த்து பொறுமையாக ஓட்டிட்டு வாங்க. மற்றபடி அட்வென்ச்சர் லவர்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் சூப்பரான ஒரு ரோடு, ஜம்முன்னு அட்வென்ச்சரிஸ்டிக்காக வரலாம். பாருங்க, வியூவிங் ஆங்கிள் சூப்பராக இருக்குது. அதான் பீமன் அருவி வந்துருச்சு காய்ஸ். பார்க்கிங் ஏரியா அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்க்கிங்லாம் அங்கே இருக்குது. கேவல் இருக்குது. இது காய்ஸ், ஒரு வழியாக நம்ம பார்த்தீங்கன்னா பீமன் நீர்வீழ்ச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா. ஸோ நம்ம ஸ்பைடோ குட்டியை வந்து இங்கே தான் நம்ம பார்க் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நிறையா வண்டியெலாம் வந்துருக்குங்க. இது அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கார்லாம் நிப்பாட்டிக்கலாம், நிறையா ஸ்பேசஸ் நிறையா இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பைக் நிப்பாட்டிக்கலாம், இதெல்லாம் நிறையா இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் ஷாப் கூட இருக்குது, வேணுன்றதை நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க, ஒரு அழகான பிரிட்ஜு. தண்ணி கம்மியாக தான் வருது, தண்ணி மீடியமாக தான் வருது. நல்ல சீசனில் தண்ணி சூப்பராக வரும் போல இருக்கு. இதுதான் பாருங்க, ஒரு பாம்பு சூப்பரான வேரிங் பொசிஷனில் நிற்குது. இறை வந்துச்சுன்னா உடனே தட்டி தூக்குற அந்த ஸ்டேஜ். என்ன பாம்புன்னு தெரியல. செங்காந்தல் பூ, கார்த்திகை பூ. இந்த பூ இங்கே தான் பூக்கும் போல இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தேசிய பறவை மயில். இதை பற்றிலாம் போட்டிருக்காங்க, செம்மனா முத்து. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று இருக்கு. அடுத்தமா கைஸ், நீர்வீழ்ச்சியோட சவுண்டு கேட்குது. நம்ம ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம். நம்ம பார்க்கிங் பண்ணால் பார்த்தீங்களா, அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம நடந்து வர மாதிரி தான் வருது. ஆனால் அந்த அளவுக்கு தெரியாதுங்க, ரோடு நல்லா ஜம்முன்னு இருக்குது, ஈஸியாகவே வரலாம். மங்கீஸ் நிறையா இருக்குது காய்ஸ், பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க. சாப்பிட்ற பொருள் எதாவது இருந்ததுன்னா சேஃப்டியாக பேக்குக்குள்ளே வச்சு கொண்டு வந்துருங்க. வாவ், சூப்பராக இருக்கு. இதுதான் ஃபால்ஸ். இந்த பிரிட்ஜு மேலே ஏறி அப்படி போகணும். இந்த தண்ணி தாங்க, இந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போகுது. குளிக்கலாம் நம்மளும். இதுதான் கைஸ், நல்லா இருக்கு ரம்யமா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நாம குளிக்க போறோமா இல்ல நான் குளிக்க போறேனா? நம்ம குளிக்க போறோம். இல்ல இல்ல, நான் குளிக்க போறேன், நீ வேடிக்கை பார்க்க போற. 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்க வாடா வந்தேன்னு கேக்குறியா? ட்ரெஸ் சேஞ்ச் இடம்லாம் கூட இருக்கு.
வாட்சிங் டவர் இருக்கு. திருவண்ணாமலை எட்டு தூரம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து கீழே போகுது கைஸ். இதுக்கு அந்த பக்கம் அலௌடு இல்லை. நான் வழுக்கி விழுந்தேன்னா அவ்வளோதான், நல்லா மண்டக்க போலம் தான். ஹாய் காய்ஸ், நம்ம ஒரு வழியாக குளித்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்ப போகிறோம் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து. இப்போ அடுத்தது இந்த டெலஸ்கோபிக் இடம் இருக்குது, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும், அங்கே தான் போகிறோம். கம்மியான பிரிட்ஜுங்க. இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னையும் என் பொண்டாட்டி வந்து அழகழகாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தா. தேங்க்ஸ் டு மை வைஃப். வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. பீமன் நீர்வீழ்ச்சிலேருந்து கிளம்புறோம். எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. நீர்வீழ்ச்சி சூப்பரான குளியல் போட்டாச்சு. நல்லா இருந்ததா? நம்ம 2 கிட்ஸை வந்து விட்டுட்டோம், வீட்டில் விட்டுட்டு நம்ம 2 பேரும் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க என்ன இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, தண்ணி விட்டு வெளியே வர மாட்டாங்க. பண்ணுறீங்க ரொம்ப ஜாலியாக இருக்கு. 200 கிலோமீட்டர் நம்ம வண்டியில் வந்திருக்கோம் பைக்கில். ஹவ் யூ ஃபீல்? நல்லா இருக்குங்க, கம்ஃபர்ட்லாம் செம சூப்பராக இருக்கு. ஜாலியாக வந்து நிறைய பேர் வந்து லாங் டைம் ரிவ்யூ போடுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அது கூட சீக்கிரம் போடுவோம். கண்டிப்பாக நல்லா இருக்கு, நம்பி வாங்கலாம். நம்பி வாங்க, நம்பிக்கையோட போங்க. சரி போவோம். போமா, சூப்பராக இருக்குங்க. பாருங்க, இது கம்மியமாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலமரத்துக்கும் இந்த மாதிரி நிறைய ஊஞ்சலில் கட்டி விட்ருக்காங்க. இந்த ஜவ்வாது மலையில் இது ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குங்க, இந்த ஊஞ்சல் ஆடுறது. நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க, ஆனால் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், இது ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒன்று இருக்குது, அங்கேருந்து கட்டி இங்கே தான் இந்த மாதிரி ஊஞ்சல் ஒன்று கட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. அப்படியே ஜம்முன்னு ஊஞ்சலை ஆடி முடிச்சுட்டு அப்படியே இந்த பிரிட்ஜு மேலே வந்துட்டு நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு கைஸ். ஏதோ சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். பீமன் வாட்டர் ஃபால்ஸில் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். பக்கத்துலேயே இருக்குங்க அந்த படகு சவாரி பண்ணுற இடம். அங்கே வந்தோம். அங்கே டேரிஃப் பார்த்தீங்கன்னா நம்மளே பெடல் போட் பார்த்தீங்கன்னா 75 ரூபா, மோட்டர் போட்டு வந்து 100 ரூபா. நாங்கள் வந்து மோட்டர் போட்டில் தான் போனோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட 3 ரவுண்டு எங்களை சுற்றி காமிச்சாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோங்க. கோத்திட்டு முடிச்சோம் கைஸ். போட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அப்படியே நேரு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே போவோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் கூட ஒன்று இருக்குது, லேக் வியூ கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஏதாவது பாத்ரூம் ஏதாவது போகணுன்னா கூட அது 10 ரூபா பே பண்ணிட்டு நம்ம அங்கே போய்க்கலாம். ரூம் ஏதாவது நம்ம எடுக்கணும் கூட இங்கே ரூம் எடுத்துக்கலாம். கரெக்டாக இந்த இது போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது.
Dear sudah mau dear. Bansul. Mati ini seperti. Sudah sudah. Hollywood sir. Burger. ஹலோ காய்ஸ், போட்டிங்லாம் பார்த்துருப்பீங்க. போட்டிங் சுற்றியாச்சு. பெடல் போட்லாம் நம்ம போகலான்னு தான் பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால மோட்டர் போட்டு எடுத்துட்டோம். 100 ரூபா வாங்கினதுக்கு செம்ம ஒர்த்துங்க. சூப்பராக 2-3 ரவுண்டு ஃபுல்லாக சுற்றினாங்க. நல்லா இருந்தது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி அந்த தீவு மாதிரி இருக்குது. சின்ன சின்ன இது மாதிரி வச்சுருக்காங்க. அந்த இடம்லாம் சுற்றி வந்துட்டு அந்த வியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இப்போ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரி போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து வயிற்றுக்கு கொஞ்சம் தீனியை போடணும். ஓகே, ஸோ இப்போ நேராக வந்து பணியார கடைங்க நிறையா இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு நேராக அப்சர்வேட்டரி போவோம். அங்கே இதில் பீமன் ஃபால்ஸ் கிட்ட ஒருத்தர் கேட்டதுக்கு அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு எப்படின்றது தெரில. இங்கே கேட்டதுக்கு போட் ஹவுஸில் கேட்டதுக்கு ஓப்பனில் தான் இருக்கும், போன வாரம்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. சரி, எப்படியா இருந்தாலும் பார்ப்போம். நம்ம இங்கே போட் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போய் பார்ப்போம். ஓப்பனாக இருந்ததுன்னா போய் என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா ஏஷியாலேயே வந்து பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட்டு டெலஸ்கோபிக் அந்த இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஜம்னா மரத்து எஸ் ஜவ்வாது ஹில்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம அது முடிஞ்ச அளவுக்கு நமக்கு லக்கு இருந்ததுன்னா இன்றைக்கி பார்த்துட்டு அதோட இந்த டூர் ப்ரோக்ராம் வந்து பைக் ரைடை வந்து எண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, எப்படி இருந்தது போட்டு? சூப்பராக இருந்தது. கொடுத்த காசு நல்லா வருது. நல்லா 3 ரவுண்டு போயிட்டு வந்தோம். அங்கே குட்டி குட்டி வாத்து பார்த்தோம். வாத்து குட்டிங்கெல்லாம் இருந்தது. குட்டி அழகாக இருந்ததுல்ல, நிறையா ஒயிட்டு கலராக வாத்து இருந்தது. வாத்து குட்டி. கிளைமேட் கொஞ்சம் வெயில் இருக்குங்க. அந்த மாதிரி வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூலிங்காக இருந்தது. இப்போ வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சிக்கன் வாத்து இப்படி நீச்சல் அடிச்சுட்டு. சரி, டைம் ஆகுது, இப்போ பசிக்குது, சாப்பிடுமா? நம்ம இந்த பக்கம் வந்த ரூட்டு வந்துட்டு நேராக இப்படி போகணுன்னா இதுதான் வந்து அந்த பீமன் போகிற ஆர்ச்சு. உள்ளே போக வேண்டியதாங்க. இது எங்கே இந்த பக்கமாக ஒரு ஊர் ஒன்று போகுது, என்ன ஊருன்னு தெரில, கேட்டு பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துகிட்ருக்கான். போர்டு பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உள்ளே போக முடியல. சரி வாங்க, நம்ம வந்து அது பேர் என்ன, பணியாரமா சாப்பிட்டு ஊருக்கு கிளம்புவோம். ஜூன் 1 முதல் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சார். ஸோ சேட். தொட்டா சினிங்கி பார்த்தீங்களா, நம்ம சின்ன வயசில் விளாண்டது இப்போ இவ்வளோ வயசாகியும் விளாண்டாலும் ஜாலியாக இருக்குது பாருங்கள்.
நாங்கள் 2 பேருமே காலையில் சாப்பிட்டதோட சரி. ஸோ மத்தியானம் சாப்பிடவே இல்லை. பசி வயிற்ற கிழிச்சுங்க. அப்படியே போகிற வழியில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம இதெல்லாம் ட்ரிப்பை வந்து முடிச்சுட்டு போகிற வழியில் ஷாப் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு கிளம்புனோம். 4 பணியாரம் பார்த்திங்கன்னா 10 ரூபாங்க. ஒரு பிளேட்டில் 4 வச்சு கொடுக்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. வெறும் 10 ரூபாய்க்கு நல்லா இருந்துச்சு. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதுக்கு வெளியில் தான் ஒரு சின்ன கொட்டாய் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம இந்த சின்ன ஒரு பைக் ட்ரிப் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு நாள் ட்ரிப்பு தாங்க, ஆனால் ஒரு நாள்னாலும் சூப்பராக போச்சு. எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி 5 hours நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பீமன் ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்சர்வேட்டரி போனோம். ஆனால் அங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்ததுனால அங்கே பார்க்க முடியல. போட்டிங் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது, அங்கே பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். ரோட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க, நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ வந்து மிக விரைவில் சீக்கிரமாக போகிறது நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜவாதி ஹில்ஸ்க்கு ஏற்கனவே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.